ஒரு சவால். பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய உணவுகள் எவ்வளவு அருமை. இப்போது முயற்சிக்க தொடங்க வேண்டும். யார் முதலில் தர்பூசணியிலிருந்து ஜெல்லி தொடங்குவார்? நிச்சயமாக அது எனக்கு போதுமானது. எனக்கு சிறிய பின்புறம் உள்ளது. இது ஒரு அவமானம். சரி, அதை தொடங்கலாம். தூசி தாளினை திற. சிறிய கைகளால் சிறிய பாட்டிலை கசக்க வேண்டும். ஹாஹா, சரியா? அது வேலை செய்கிறது. தேன் ஜெல்லி வெளியில் வருகிறது. இது சுவையாக உள்ளது. ரொம்ப அருமை நண்பர்களே, இது வியாபகமானது, ரொம்ப சுவையானது. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. எதுவும் மீதமில்லை. என்னது? என் வாயில் என்ன இருக்கிறது? ஒரு தர்பூசணி விதையா? ஓ, இதை என்ன செய்ய வேண்டும்? ஓ, சரி, நான் இதை ஒரு குண்டில் வைத்து தர்பூசணி வளர வைப்பேன். சரி, இப்போது கொஞ்சம் நீர் ஊற்றுவோம். தர்பூசணி வளர்ந்து விட்டது. பாருங்கள், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை கடினமாக முயற்சிக்க வேண்டும். ஆம், ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாம், நான் இதை விரும்புறேன். மிகவும் ஆச்சரியமா இருக்குது. ஆனா இப்போது ஜெல்லியை நான் முயற்சிக்க நேரம் வந்துடுச்சு. திறந்து பாட்டிலை அழுத்துவோம். வாவ், இதோ அது குளிர்ச்சியானது, அருமையாக உள்ளது, ருசியாக உள்ளது. ஓ, எனக்கு இன்னும் ஜெல்லி வேண்டும். நீ சுவையாக இருக்கும். சாப்பிடுவதை கைவிட கடினம். காத்திரு, என் வாயில் நிறைய உள்ளது. டீம், நீ என்ன பண்றே? எல்லா விதையும் என் மேல் பறந்து வந்தது. நான் இப்போது அவற்றை நீங்கள் எடுத்து விட வேண்டும். ஆனால் இப்போது ஜெல்லி நான் முயற்சிக்க நேரம். இந்த பாட்டில் மிகவும் பெரியது. மூடியை நீக்கு, கீழே அழுத்து. எனக்கெல்லாம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. நான் அதை எடுக்க ஜெல்லி தானாகவே வாராம். பாருங்க நண்பர்களே, குழு குழு இல்லையா? ஆனால் இதை சாப்பிடுவதற்கு சிரமமாக உள்ளது. ஆனால் என்னிடம் இன்னொரு யோசனை உள்ளது. சிப்பியை எடுத்துக்கொள்கிறேன். நீயும் அதே யோசனையா? என்ன நடக்குது? ஓஹோ, நான் ஏதோ உடைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கவனமா இருங்க. வருத்தங்கள் தீர்ந்து விட்டது. எது இது? கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார். ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் தீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுள்ள. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவண்டின பாருங்க, இது ரோம் சாப்பிட்டது. சரி, இது ரோஸ் அப்படியது. ஆனாலும் நான் இதை சாப்பிட முடியும். பெரிய ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா? ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம், குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவெண்டின், நிறுத்து நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும்? பாருங்கள். என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்?
பாருங்க அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம் லண்டன் எனக்கு என்ன மலை கேக் இன்னும் ஒரு ருசி அது. நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை. சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசபமாக நடக்கட்டும் என நிறைவழிக்கிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக் சாப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பு. இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். ஓஹோ டினா, நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்ல. சரி, நான் ராஜா தான் உண்ணலாம். போகலாம். ஓ, என்ன ஒரு சிறிய திருடமிடப்பட்ட பாத்திரம். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கிறது. சிலுவையில் நாங்கள் கவனம் தேவை. ஆனால் பிரிட்னிக்கு நடுத்தர அளவிலான தொகுப்பு கிடைத்தது. இது இன்னும் காரமாக இருக்கும். குவெண்டினை பார், அவன் எல்லா விதமாகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருந்தான். இப்ப அவன் அதனை தனியாலாம் சாப்பிட போறான். நான் கற்பனை கூட செய்ய முடியல. சாம், நீ எல்லாம் தொடங்குற. சரி பார்க்கலாம். ஓ, இங்க ஒரு சிறிய துண்டு இருக்குது. ஆனா இது ரொம்ப காரமானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ இல்ல, இது உண்மையில காரமாவே இருக்குது. நாக்குல அக்னியை தடுக்க முடியல. என் வாயிலிருந்து வெடிப்பு காத்திருக்குது. அட, நான் ஒரு புரட்சி போல சுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு இல்லை, எல்லாம் புகையது. இந்த அளவு சிறிய சிப்செட் இதனை ஏற்படுத்தினால் எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. நான் பயப்படுறேன். ஓ இல்ல, நாம் இதை முயற்சி செய்வோம். இது பயங்கரமா இருக்குது. இல்லை 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 இல்லை. ஓ, நான் அதை கட்டுப்படுத்த முடியலை. ஓ ஓ பிரிட்னி, நீ என்னை எரிச்சு விட போற. ஓ உதவி, எல்லாம் எரிஞ்சிடும். பிரிட்னி நிறு. அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் வாய் மூடிக்கொள்கிறேன். காதுகளிலிருந்து உண்மையாகவே சரி. இந்த தீயணை செய்தி உபகரணத்துடன் உனக்கு உதவுகிறேன். அரி நன்றி. உண்மையா? முதல் முறையாக என்னை எரிக்க முயன்றாய். இப்போது என்னை தண்ணீர் ஊற்றுகிறாயா? மன்னிக்கவும் கூவென்டேன், ஆனாலும் இந்த முறை உங்களுடையது. சரி, இப்போது என்னுடையது. நான் விரும்பவில்லை. என்னுடைய சக்தியை திரட்ட வேண்டும். ஓ முடியாது. மிகப்பெரிய சிப்செட். நான் எரியும் என்று நம்பல. நான் ரொம்ப பயந்துருக்கிறேன். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. வாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குவெண்டினுக்கு என்ன நடக்க போறது? முடியாது. நான் இதை தடுக்க முடியாது. ஓ, இது இப்போது பெரியதாக ஆகிறது. இது வெடிக்கும். இல்ல, உங்களை காப்பாற்றுங்கள். எனக்கு சிறிது ஹபபப பபிள் கம் இருக்கிறது. வாவ், முழு மேசையும் எனது பிடித்த இனிப்புகளால் நிரம்பியுள்ளது. நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். இத முயற்சி செய்து பார்ப்பேன். ஐயோ, நீங்கள் அதை சாப்பிட முடியாது. இவை அடுத்த சுற்றுக்கான பொருட்கள். இங்கே உள்ள அனைவரும் நீங்கள் ஒரு கேக் செய்ய வேண்டும். அது மிகவும் சுவையானதும் அற்புதமானதும் இருக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொரு செயலையும் நான் கண்காணிப்பேன். கேக் பெரியதாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது தொடங்கலாம். வாவ், ஆம், தொடருங்கள். ஜி எல்லாத்தையும் ப்ரொயாக் பண்ணி போறேன். நான் நேட்ஸுடன் தொடங்குவேன். வாவ், இவை எனது பிடித்த மிட்டாய்கள். ஓ, கேக்கிற்கான தயாரான கேக்குகளும் உள்ளன. சூப்பர். லின்சே, உன்னிடம் என்ன இருக்கிறது? நான் கேக்கிற்காக கிரீம் செய்ய போகிறேன். அதற்கு எனக்கு கிரீம் தேவை. அத பாத்திரத்துல ஊற்று. இப்ப இங்க ஒரு வெண்ணெய் துண்டு இருக்கு. நாங்க எல்லாவற்றையும் மிக்சரில் கலந்து விடுவோம். இது வேலை செய்யற. ஓ ஆம், இது நான் நினைச்சதை விட கடினமாக இருக்கிறது. சரி, கொஞ்சம் மட்டுமே மீதம் உள்ளது. உன் கிட்காட் நான் எடுத்துக்கொள்ளலாமா? சமைப்பதற்கு முன் எல்லாவற்றையும் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் சுவையாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். சரி, நான் ஏற்கனவே ஒரு கேக் சுட ஆரம்பித்து விட்டேன். முதல் அடுக்கு எடுத்து அதில் மேலும் கிரீம் வைக்கிறோம். அதை சமமாக பூசி அப்புறம் நாங்க பூரணத்துக்காக ஸ்ட்ராபெரிகளை பயன்படுத்துவோம். ஆமா, அவத்த மேலே ஊத்துவோம். சரி, இப்போது மேலே இன்னும் கொஞ்சம் கிரீம். மற்றொரு கேக் அடுக்குடன் அதை மூடுங்கள். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமால் பூச போகிறோம். நான் கிரீமை சிச்சிச்சணும். ரொம்ப சுவையா இருக்குது.
நான் கண்டிப்பா ஒரு சமையல்காரன். நான் ஒரு கேக் பண்ணேன். அருமை. இது பெரியதா இருக்க போகுது. சமையல்காரர் விரும்பியபடி இப்படி எல்லாத்தையும் பக்கங்களிலும் மேலேயும் கிரீமால் மூடுவோம். இது கோபுரம் போல தெரியுது. வாவ் லின்சே, நீ எல்லாவற்றையும் நீயே செய்தாயா? நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இன்னும் எதுவும் செய்யவில்லை. ஓ, எனக்கு லின்சேவின் கிரீம் வேண்டும். அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். ஓ, Linse akker diesel grime subsul syllabades. At taster aldo extra ruba. ஓ, இது அருமையாக இருக்கிறது. ஹே குலோய், என் கிரீமை சாப்பிடுவதை நிறுத்து. நான் அதை அனுமதிக்க மாட்டேன். மன்னிக்கவும், நான் கொஞ்சம் முயற்சிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் சரி, நான் சிப்ஸ்களை முடித்து விட்டேன். ஓ இல்ல 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 இல்ல, என் கேக். அது விழுந்து விட்டது. ஓ, அது சரிந்து விட்டது. நீங்கள் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டீர்கள். நான் வெட்கப்படுகிறேன். மன்னிக்கவும். எனக்கு ஒரு கிட்கேட் இருக்கிறது. உங்களுக்கு வேண்டுமா? இல்லை, அது எனக்கு என் கேக்கை திரும்ப கொண்டு வராது. குலோய், நான் உனக்கு சொன்னேன், நான் விரும்பவில்லை. லின்சி, அமைதியாக இரு. நாங்கள் இப்போது எல்லாவற்றையும் சரி செய்வோம். உங்கள் கேக்கின் மீது 2 தடவைகள் நுடலா ஊற்ற வேண்டும். மற்றும் மேலும் 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 சேர்க்கவும். இது ரொம்பவும் இனிப்பா இருக்கும். வாவ், இது ரொம்பவும் அழகாக இருக்கிறது. ஆமாம், நான் இனிப்புகள் பற்றி எல்லாம் நிச்சயமாக தெரியும். இப்போது நமக்கு நட்ஸ் காண்டிஸ் தேவை. அவற்றை மேலே தூவ வேண்டும். இது ரொம்ப சுவையா இருக்கும். பாருங்க. சிறப்பு. இப்போது சில குச்சிகளை நுழைப்போம். இப்போது இது இப்படிதான் இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. பாருங்கள். ஓ, நன்றி நன்றி குலோய். சரி, உங்களுக்கு என்ன சந்தோஷம்? உங்கள் கேக்குகளை ருசிக்க விரும்புகிறேன். லின்சே, அது என்ன? இதை யார் செய்தது? அது எல்லாம் குலோயின் காரணம். க்ளோய், உன் கேக்குங்க. ஒப்கோர். நாங்கள் அதை லின்சேயுடன் சேர்ந்து செய்தோம். இது குழு முயற்சியா? சரி, இதை முயற்சிப்போம். ருசியாக மணக்கிறது. நான் கொஞ்சம் முயற்சிக்கலாம். முதலில் என் மீசையை அகற்ற வேண்டும். சரி, வாவ், இது ருசியாக இருக்கிறது. மீசையை மீண்டும் போடுவோம். எனக்கு இன்னும் வேண்டும். இதைவிட சுவையானதை நான் எப்போதும் சாப்பிட்டதில்லை. குலோயி மற்றும் லின்சே, நீங்கள் செய்தீர்கள். அனைவரும் வெற்றி பெற முடிந்தது. ஓ ஆம், மிகச் சிறந்த நிகழ்ச்சி இல்லையா? ஆனால் இது தி கிரேசி ஷோ. நீங்கள் பெண்கள் இன்னும் கேக் சாப்பிடவில்லை. லின்சே, சாப்பிடு. சொல்லு, இது சுவையாக இருக்கிறதா? குலோய், உனக்கும் ஒரு துண்டு கிடைக்கும். உங்களது உணவை அனுபவிக்கவும். தி கிரேசி ஷோவின் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.